Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்தலாம். காரா ட்ரெய்லர். ஸோ மூவி இஸ் கோயிங் டு கெட் ரிலீஸ் ஆன் April 30th. ஸோ உண்மையிலே ரொம்ப இன்டென்ஸான ஒரு படம் தான். கண்டிப்பாக சாங்ஸை பார்க்கும்போதே தெரியுது பயங்கர இன்டென்ஸாக. ஆஃப்டர் அசுரன் ஐ திங்க் திஸ் மூவி ஆல்சோ ஹேவிங் த சேம் டெம்ப்ளேட் ஆஃப் ஷோயிங் தனுஷ் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் மோட். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்டாக தான் இருக்குன்னு நம்ம நம்பலாம். ஸோ பிகாஸ் ஆப்வியஸ்லி தனுஷ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்போயுமே நம்பி பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். எனக்கு இட்லி கடை ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் நிறைய பேருக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அந்த படம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டைரக்ஷன் வெரி சிம்பிள் எட் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு என்டர்டைனிங்காக இருந்துச்சு எனக்கு அந்த படம். ஸோ காரா ஆல்சோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயில்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல். வணக்கம். முக்கிய செய்திகள். 6 மாதங்களாக நடைபெற்று வரும் வளைகுடா போரின் உச்சகட்டமாக குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகளுக்கு ஈரான் இன்று தீ வைத்தது. இந்த செயலானது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இப்ப நடக்கிற கரண்ட் இதோட மேட்ச் பண்ணிருக்காங்களா இல்ல என்ன புரியல. கிழமை ராத்திரி ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடு சுரஜ். ஆனா அவன் அதோட நிறுத்தல. அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்கான். ஓகே. அப்போ அவனுக்கு ஏதோ அவசர தேவை இருக்கு. ஓகே. இத்தனை வருஷம் எங்கடா இருந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவன் திரும்பி வந்ததுல எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி பேசுற? அவன் திருந்திதான்டா வந்திருக்கான். கேஸ் லுக்ஸ் சோ குட் மேன். டிஃபரெண்டா இருக்காரு. ஓ, எங்க போயிட்டு வர? ஒரு வேலையா போயிட்டு வர. கிருஷ்ணரிக்கா. ஓகே. எனக்கு பணம் வேணும். என் நிலைமை உங்களுக்கு புரியாது. அடுத்த மதுரையில் ஒரு இடம் இருக்குண்ணே, ஒரு பண்ண வீடு. எப்படியும் 4 லட்சம் ரூபா தருண்ணே. அப்படின்னா அவன் திருப்பியும் திருடலாம். ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவும் தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன்? இல்ல யோ வேற லெவல்ல இருப்பாது. மீதி பணத்துக்கு என்னென்ன பண்ணுவ? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்கண்ணே. ஓடவா விடுறாங்க. ஓய் கூஸ் பம்ப்ஸ்ரா சீரியஸா. Oh my god. இன்னைக்கு ஓ கரை சார். ஒன்னு உயிரோட இல்ல போனமா. சீரியஸா நான் தான் சொல்றேனே, தனுஷோட எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் மூவிஸ் எல்லாமே பயங்கர ஒரு எக்ஸைட்டிங்கான மூவிஸாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லரே பயங்கரமாக இருக்குங்க. சூரஜ் சொல்லவே வேணாம். அப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எல்லா மூவிஸ்லையுமே அவரோட ஸ்கோர் எகிரிட்டு போயிட்டுருக்கு. கென்னோட மூவியில் கூட பார்த்திங்கன்னா அப்பா ரோல் பண்ணியிருந்திருப்பார். அது அவரோட ரோல் தான் பெருசாக பேசப்பட்டிருந்தது. அவரோட பர்ஃபார்மன்ஸு படம் எப்படியோ அப்படி எப்படி இருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இதுலேயும் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணுறாரு. ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கேயுமே ஃபன்னே இல்லை. ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. தனுஷ் இதில் திருடுறாரு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு குட் சோர்ஸுக்காக தான் இருக்கும். கண்டிப்பாக எதுவும் கெட்டதுக்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி காட்டினா மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு மாதிரியான ஒரு சஸ்பென்ஸோடு இருக்குது. பட் ஐ திங்க் இட்ஸ் வெரி லைக் கேட் அண்ட் மவுஸ் மாதிரி பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டாக தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கான எல்லா இதுவும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ செமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.